Good morning, student. 12th physicsல யூனிட் 7 நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டாபிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். இந்த கொஸ்டின் இந்த யூனிட்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மை சொல்லலாம். அதுக்காண்டி இந்த கொஸ்டின் மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு நீங்க வந்து வரலையே அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, சரிங்களா? ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது லேசா ரீகால் பண்ணிட்டு இந்த கிளாஸ் இந்த டாபிக்ல போறேன். போன கிளாஸ் பாத்தீங்கன்னா கோகரண்ட் சோர்சஸ் அப்படிங்கிற பார்த்தோம். அதாவது ரெண்டு லைட் சோர்சஸ் நீங்க வந்து கோகரண்ட் சோர்ஸ் சொல்லலாம். எப்போ the two light sources are said to be coherent if they produce same frequency or அதாவது same phase, constant phase difference, same wavelength, same waveform or preferably same amplitude. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த சோர்ஸ் நம்ம அந்த சோர்ஸ் கோகரண்ட் சோர்ஸ். ஸோ இந்த கோகரண்ட் சோர்சஸை நம்ம மேக் பண்றதுக்கு 3 டைப் ஆஃப் டெக்னிக்கை பார்த்தோம். வேவ் ஃப்ரண்ட் டிவிஷன், இன்டென்சிட்டி ஆர் ஆம்ப்ளிடியூட் டிவிஷன் அண்ட் லாஸ்ட் சோர்ஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டபுள் ஸ்லிட் அஸ் கோகரண்ட் சோர்சஸ். ஒரு ஸ்லிட்டை 2 இடத்துல ஹோல்ட் பண்ணி அதை டபுள் ஸ்லிட்டா மாத்தி ஒரு சோர்சஸ் வச்சு நம்ம வந்து கோகரண்ட் சோர்சஸ் தான் 2 சோர்ஸை கெட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சு. கன்ஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ்னா ஒரு வேவோட கிறிஸ்டும் அனதர் வேவோட கிறிஸ்டும் ஆர் ஒரு வேவோட ட்ரஃபும் அனதர் வேவோட ட்ரஃபும் ஜாயின் பண்ணா ஒரு பிரைட்னஸ் அந்த பாயிண்ட்ல கிடைக்கும். இதுவே டிஸ்டன்ட் இன்டர்ஃபரன்ஸ்னா ஒரு வேவோட கிறிஸ்டும் இன்னொரு ட்ரஃபும் ஜாயின் பண்ணா ஒரு பாயிண்ட்ல அந்த இடத்துல டார்க்னஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ நவ் வி கேன் கோ டு த என்னது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு அந்த படம் போட்டிருப்பாங்க, அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக்ல போயிடலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்லிட், ஏன்னா பேர்ல இருக்கு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு தெரியும் டபுள் ஸ்லிட் தான் எப்படி இருக்கும் தெரியும். எப்படி சரியா? S1 S2 அப்படிங்கிற இது நம்ம வச்சுக்கிட்டோம். அண்ட் இங்க ஒரு சோர்ஸ், இங்க ஸ்கிரீன். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வேவ் நம்ம பாஸ் ஆரம்பி காமிக்கணும். ஸோ அந்த வேவ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து எப்படி வருது எப்படி. ஸோ அது லைட் தான், சரிங்களா? ஸோ இங்க இருந்து அப்படி பெண்டிங் ஆகி இங்க மீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா இத இன்னொரு வேவ் போட்டுருப்பாங்க. இதுல இருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இங்க போற மாதிரி, இங்க இருந்து இங்க ஸ்ட்ரெயிட்டா போற மாதிரி, அது ரெண்டுமே அங்க ஜாயின் பண்ணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் P, திஸ் இஸ் O அண்ட் திஸ் இஸ் ஸ்கிரீன். அது ஆல்ரெடி தெரியும் ஸ்கிரீன். இது டபுள் ஸ்லிட் S1 S2. ஓகேவா? ஸோ இதுல வந்து ரேஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது அப்படி. ஸோ அதை நம்ம காமிட்டுறோம். அந்த ஆரோ மார்க் நம்ம கண்டிப்பா டெனோட் பண்ணணும் இப்படி. ஓகே. ஸோ S1 S2 இவ்வளவு ரொம்ப சிம்பிளான ஃபிகர் தான். ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு ஃபிகர் வரும், அதுல கொஞ்சம் டைம்ஸ் கொஞ்சம் வரும், அவ்வளவுதான். பட் கஷ்டமான இதே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ தாமஸ் யங், a British physicist in 1801 பாத்தீங்கன்னா ஒரு opaque screen யூஸ் பண்ணி with two small openings called double slit S1 and S2 kept equidistance from a source. ஸோ சோர்ஸ்ல இருந்து ஈக்குவலான டிஸ்டன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு opaque screen வைக்கிறோம். opaque screenனா பாத்தீங்கன்னா லைட் மத்த இடத்துல பாஸ் ஆகுது. டிரான்ஸ்பரண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் opaque screen. லைட் does not pass through that screen. ஸோ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வழியா தான் லைட் பாஸ் ஆகும், மத்த இடத்துல பாஸ் ஆகுது. அதனால அப்படி சொல்றேன். ஸோ ஸ்மால் ஓப்பனிங், தட் இஸ் S1 and S2. ஓகே. பட் அதை விட ரெண்டு வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். The width of the each slit S1 and S2 is the slit. அப்படிதான் இதோட width 0.03 மில்லிமீட்டர். மாத்தி எழுதலாம், ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மில்லிமீட்டர் பாருங்க எவ்வளவு கம்மி, அந்த அளவுக்கு தான் இருக்கும். And S1 and S2 they are separated by the distance of 0.3 millimeter. 0.3 மில்லிமீட்டரே கம்மி, அதுலயும் பாத்தீங்கன்னா 0.33, இது 0.033 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கு நல்லா தெரியும் as known as that is S1 and S2 are equal distance from S. அப்படிதானே? So the same wavefront is cut by the S1 and S2. So இதுல சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய wavefront S1 S2 கட் பண்ணுது, சேம் wavefront. அப்போ the light waves at S1 and S2 are in phase. சரியா? அதனால நம்ம என்ன சொல்ல போறோம்னா are in light waves
at S1 and S2 are in phase. Phaseல இருக்கு அப்படின்னு சொல்லுது. சரியா? அப்போ S1 S2 ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ் பாத்தீங்கன்னா இன் ஃபேஸ்ல. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? We can say that S1 and S2 actually is a coherent source அப்படின்னு சொல்லி. ஏன்னா they produce a waves in phase. அதுதான் S1 and S2. So light waves at say S1 and S2 are in phase. So S1 and S2 act as a coherent sources, which is the requirement for obtaining interference pattern. ஆல்ரெடி நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன் கோகரண்ட் சோர்ஸை நம்ம மேக் பண்ணணும் சார்? சாதாரண லைட்டை யூஸ் பண்ணிடலாமே. சாதாரண ஒரு சோர்ஸை யூஸ் பண்ணலாம். கோகரண்ட் சோர்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லைட் வேவ் வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்னை கெட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கிரீன்ல வந்து படுது அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர் வரும். பிரைட் டார்க் மாத்தி மாத்தி வரும். அந்த பேட்டர்ன் நம்ம கெட் பண்றதுக்கு கோகரண்ட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? அதனால அந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்பாங்க, சார் நம்ம ஏன் சார் கோகரண்ட் சோர்ஸ், நார்மல் சோர்ஸ் என்ன சார் பண்ணும்? நார்மல் சோர்ஸ் ஒண்ணுமே பண்ணாது. அங்க இன்டர்ஃபரன்ஸ் பேட்டரே வராது. டேரக்டா ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். சரி, அதுக்கு தான் இன்டர்ஃபரன்ஸ் தேவைன்னாதான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா கோகரண்ட் சோர்சஸ கெட் பண்றோம். வேணும் ரிகவர் ஆகும். சரியா? ஓகே. அடுத்த பேராகிராஃப், தட் இஸ் wave fronts from S1 and S2 spread out and overlap on the either side of the double slit அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? டபுள் ஸ்லிட்டா இருக்குதா? டபுள் ஸ்லிட்டுக்கு ரெண்டு பக்கமே எது என்ன ஆகும்னா ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, ஓவர்லாப் ஆகுது. அந்த அதர் சைடு ஆஃப் த டபுள் ஸ்லிட், அதாவது இந்த சைடு. சரியா? அதர் சைடு அப்படின்னு கொடுப்பாங்க. when a screen is placed at a distance of about 1 meter from the slit. So 1 மீட்டர்னா இதுதான். இந்த டபுள் ஸ்லிட்டுக்கும் ஸ்கிரீனுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஃப்ரம் த ஸ்லிட். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், வேவ் ஃப்ரம் S1 and S2 spread out and overlap on the other side of the double slit. டபுள் ஸ்லிட்டோடைய இன்னொரு சைடுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும், ஓவர்லாப் ஆகும். சரியா? நீங்க ஒரு ஸ்கிரீனை வந்து ஒரு பிளேஸ் பண்றீங்க அண்ட் தட் இஸ் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த திஸ் ஸ்லிட். உடனே என்ன பண்ணுவோம், இந்த வேவ் ஃப்ரண்ட்லாம் இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஓவர்லாப் ஆகும், ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் சொல்லிருக்கோம். சோ இட் ப்ரொடியூஸ் ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்சஸ். சரியா? ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்சஸ் that are equally spaced appear on the screen. ஸ்கிரீன்ல அடுத்தடுத்து பிரைட் டார்க் இப்படி இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்பேஸ்டா இருக்கும். சரியா? ஓகே, அந்த வார்த்தையில ஞாபகம் வச்சுக்கோங்க. which are equally spaced appear on the screen. These are called interference fringes or bands. So இதை நம்ம எப்படி ரெண்டு வார்த்தையும் சொல்லிக்கலாம். இன்டர்ஃபரன்ஸ் ஃபிரிஞ்சஸ் சொல்லிக்கலாம், ஆர் இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். சரியா? ஓகேவா? இது கிளியரா இருக்கா? So wave from S1 and S2 spread out and overlap on the other side of the double slit. சரிங்களா? இந்த S1 and S2 ல இருந்து வரக்கூடிய வேவ் ஃப்ரண்ட் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, ஒரு இன்னொரு சைடுல வந்து என்ன ஓவர்லாப் ஆகுது. உடனே நம்ம அந்த இடத்துல ஒரு ஸ்கிரீன் வைக்கிறோம். தட் இஸ் ஸ்கிரீன் இஸ் பிளேஸ்ட் 1 மீட்டர் ஃப்ரம் தட் ஸ்லிட். So we can get alternate bright and dark fringes on that screen. சரியா? So these அந்த bright and dark fringes pattern நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா interference fringes or bands. using an eyepiece வச்சு நம்ம பார்க்க முடியும். சோ அந்த கண்ணுக்கு பக்கத்துல வச்சிருக்கோம், அதான் eyepiece. the eyepiece, using an eyepiece, fringes can be seen directly. அப்போ fringes நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட். அப்படின்னா ஸ்கிரீன்ல சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா O. At the center point O on the screen, the waves from S1 and S2 travel equal distances and arrive in phase. Okay, ma? At a center point O on the screen, the waves from S1 and S2 travel equal distance and arrive in phase. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சென்டர் பாயிண்ட்ல மட்டும் இந்த S1 and S2 ல வரக்கூடிய வேவ் பாத்தீங்கன்னா ஈக்குவலான டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணும். S1 வந்து ஈக்குவல். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரியா? the waves from S1 and S2 travel equal distances travel பண்ணி and arrive in phase. இந்த இடத்துல in phaseல அது வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். these two waves constructively interfere and a bright fringe is observed O அப்படி சொல்லிப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு வேவும் இந்த இடத்துல மீட் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியர். சரியா? மாத்தி மாத்தி இன்டர்ஃபியர் ஆகுது and bright fringe is observed O. இந்த இடத்துல ஓல பாத்தீங்கன்னா bright fringe தான் ஃபார்ம் ஆகும். Okay. At the center point on the O on the screen, the waves from S1 to S2 travel equal distance and are in space.
அப்புறம் these two ways constantly interfere உங்களுக்கு தெரியும். constantly interference நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. கிரஸ்டும் ட்ரஃப்னு ட்ரஃப்சார் அதான். ஸோ கன்ஸ்டன்ட்லி இன்டர்ஃபேர் ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வரதுனால இப்படி நீங்க மற்ற இடத்துல இப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வேவுக்கும் கொஞ்சம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வரும், பாத் டிஃபரன்ஸ் வரும். அதனால ஓகே. ஸோ இந்த இடத்துல கன்ஸ்டன்ட்லி இன்டர்ஃபேர் ஆகிறதுனால பிரேக் ஃபின்ச் இஸ் அப்டேண்ட். சரியா? அட் ஓ திஸ் இஸ் கால் சென்ட்ரல் பிரேக் ஃபின்ச். ஏன்னா ஸ்கிரீன்ல சென்ட்ரல் இருக்கு, இந்த இடத்துல பிரேக் கிடைக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரல் பிரேக் ஃபின்ச். சரியா? இந்த பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். when one of the slit is closed, இப்போ நம்ம டபுள் ஸ்லிட் வச்சிருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்லிட் S1 இல்ல S2 நீங்க க்ளோஸ் பண்றீங்க, என்ன சார் நடக்கும்? the fringes disappear and there is a uniform illumination of the screen. இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க வெறும் சாதாரண ஒரு நார்மல் லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அப்படியே இலுமினேட் ஆகும், அவ்வளவுதான். அந்த ஸ்கிரீன்ல படும் லைட். இப்போ நம்ம லைட் பட்டா சோர்ல எப்படி தெரியும் இலுமினேட் ஆகும், அதே மாதிரி தான். ஒரு ஸ்லிட்டை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா ஃபிரிட்ஜஸ் போயிடும், டிசப்பியர் ஆயிரும், and there is a uniform illumination on the screen. This shows clearly that the bands are due to interference. அப்போ நமக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னா, இந்த interference pattern or bands or fringes இதெல்லாம் எதனால கிடைக்கும்? It's due to interference. ரெண்டு வேவும் இன்டர்ஃபயர் ஆகணும். நீங்க இன்டர்ஃபயர் ஆனா கிடைக்காது. இதுதான் செட்டப், எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். சோ இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்த இது பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஒரே கொஸ்டின் தான், நம்ம அது ஒண்ணு தனி டாபிக் நினைச்ச கூடாது. நீங்க யங்ஸ் டபுள் செட் எக்ஸ்பெரிமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்தா எழுதணும். சோ இதுல பாருங்க, equation for path difference. path difference ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்துக்கோம். path difference, phase difference இருக்கு. சோ இதுக்கு நம்ம இதே செட்டப்பை கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். கொஞ்சம் டைம்ஸ் கூடும் வச்சிருப்போம். இதுல இருந்து வேவ் வந்து இதுல படுது and from here and meet at this point. Okay, this is S1 and S2. The distance between S1 and S2 is small d and the center of the slit is denoted as C. So C la ஒரு direct line pass பண்ணுவோம், இங்க மீட் பண்றோம், that is O center. So here P. So the distance between the O and P is Y. Okay, and the distance between the slit and strain is capital D. Okay, இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம போட்டதுதான், நமக்கு தெரியும். ஆரோ மார்க் டினோட் பண்ணிருக்கேன். சோ இதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லைன் இங்க இருந்து இங்க டிரா பண்ணும். is perpendicular to the S2P. எங்க இருந்து S1 இருந்து. சோ இந்த இடத்தை டினோட் பண்ண, இந்த இடத்தை மீட் பண்றதுனால M அப்படிங்கறத நம்ம டினோட் பண்றோம். So there is an angle between the here. So angle இருக்கும், அப்படினா angle is there. So next one பாத்தீங்கன்னா இதுல ஒரு சென்டர் நீங்க டிரா பண்ணுங்க, டாட்டர் லைன். And here theta is present. Okay, so this is the setup for finding the equation for path difference. சரியா? இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். ஒரே ஒரு லைன் மட்டும், சாதாரண செட்டப்ல அந்த லைனை காமிச்சிருக்க மாட்டோம். இதுல அந்த லைனை டிரா பண்ணிட்டு அப்புறம் path difference பார்ப்போம். that is the equation for path difference. Okay, let small d be the distance between the double slit. S1 and S2 க்கு உண்டான அந்த distance தான் small d. So S1 and S2 தான் நமக்கு தெரியும், it will act as a coherent sources. Okay, it acts as a coherent sources of wavelength. And then screen is placed parallel to the double slit. இந்த double slit இங்க இருக்கு, இதுக்கு parallel-ஆ நம்ம ஒரு screen place பண்றோம், which is a distance D, capital D. பட் இதோட வேல்யூ 1 மீட்டர், 0.3 மீட்டர் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இந்த இடத்துல small d, capital D போட்டிருக்கோம். And the midpoint between the S1 and S2 is C. Okay, and midpoint of the screen is O. That is equal distance from S1 and S2. S1 ல இருந்து சரி, S2 ல சரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. அதான் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் போடுறாங்க. தட் இஸ் மீன்ஸ் என்னன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சரி, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இந்த இடத்துல அது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, ரைட். தென் P. The P is any point at a distance Y from O. சோ நீங்க P-ங்கிறத இந்த ஸ்கிரீன்ல எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம், எங்கனாலும் குறிக்க நோட் பண்ணலாம். பட் தட் இஸ் என்னது, ஓல இருந்து ஒய்ங்கிற டிஸ்டன்ஸ்ல அது இருக்கு.
அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் அந்த ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ த வேவ்ஸ் ஃப்ரம் S1 and S2 அதுல இருந்தா வேவ், ஏன்னா இதுதான் கோகரண்ட் சோர்ஸ். ஸோ S1 and S2 வேவ்ஸ் வருது. மீட் அட் T எய்தர் இன் ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ். ஃபேஸ்லயும் இருக்கலாம், இல்ல ஃபேஸ்ல இல்லாம இருக்கலாம். அப்படிதானே? ஏன்னா அதோட பாத் டிஃபரன்ஸ் டிபெண்ட் பண்ணலாம், முன்னாடி படிப்பீங்க. ஸோ எய்தர் இன் ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் தான் இங்க மீட் பண்ணுது. டிபெண்டிங் அப்பான் த பாத் டிஃபரன்ஸ். பாத்தீங்களா சொல்லிருக்காங்க, டிபெண்டிங் அப்பான் ரெண்டு வேவ்க்கு உண்டான பாத் டிஃபரன்ஸ் பொறுத்து அது எப்படி இன்டர்ஃபியர் ஆகுது, ஃபேஸ்லயா அவுட் ஆஃப் ஃபேஸ்லயா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். between the two waves. Okay. So this is a setup. Then path difference பார்க்கணும். The path difference del between the light waves from S1 and S2 to the point P. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், S1 ல இருந்து வேவ் போகுது, S2 ல இருந்து வேவ். S1 க்கு S2 க்கும் ஃபேஸ்ல இருக்கா அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கா அப்படிங்கிறது பாத் டிஃபரன்ஸ்ல இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த பாத் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். பாத் டிஃபரன்ஸ் டெல் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பாத் டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம், டெல் அப்படின்னு போட்டு படிச்சிருக்கோம். ஸோ இந்த டெல் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ டெல் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P. பாருங்க S2P எங்க இருக்கு? S2P மைனஸ் S1. ஏன் அப்படின்னா பாருங்க, இவ்வளவு பெரிய லென்த், இந்த லென்த் கழிச்சா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா இந்த லென்த் மட்டும் வரும், இது மட்டும் வரும். இதானே பாத் டிஃபரன்ஸ், ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தானே, பாத்ல டிஃபரன்ஸ், அதான் பாத் டிஃபரன்ஸ். ஸோ அதனால டெல் இஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் S1P அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலா போடும். சரியா? ஓகே. So then we can draw one perpendicular line. சரியா? பெர்பெண்டிகுலரா நம்ம டிரா பண்ண போறோம். தட் இஸ் ஃப்ரம் த S1 to S2P. இந்த S2Pங்கிற லைனுக்கு S1 வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் டிரா பண்ண போறோம். That meet at M. Okay? To the line S2P at M to find the path difference more precisely. So நம்ம path difference இன்னும் நல்லா ப்ரீசியஸா பார்க்கறதுக்காண்டி இப்படி ஒரு லைன் டிரா பண்றோம். ஓகே. So here நல்லா பார்த்துக்கோங்க, del is equal to S2P போட்டாச்சு. S1P என்னது? S1P. So S1P யும் அப்ராக்சிமேட்டா MP ஈக்குவலா இருக்கா பாத்தீங்களா? So MP அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. So then பாருங்க, S2P minus MP. Then we can get S2M. அதானே? இது வந்து ஒரு 10, இது வந்து 8 கழிச்சா 8 2ன்னு வரும். அதே மாதிரி தான் S2P, இது S2ன்னு S2P minus MP கழிச்சா நமக்கு வந்து என்ன வரும்? சப்ட்ராக்ட் பண்ணா S2M. This is equation number 7.26 அப்படின்னு போட்டுப்பாங்க. நீங்க ஒன்னாவது ஈக்குவேஷன், ரெண்டாவது ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெல் இஸ் கூட ஒன்னாவது, அதாவது நீங்க புக்ல ஒன்றதுக்கு தான் நம்பர் போடணும், நம்ம தனியா நம்பர் போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க டினோட் பண்றீங்க, இது 1 இது 2 அப்படின்னு கூட டினோட் பண்ணிக்கலாம். ஆனா கண்டிப்பா டினோட் பண்ணணும். ஓகே. ஸோ இதை நம்ம இப்போ அழிக்கணும். ஆனா இந்த படத்தை வச்சுட்டு தான் நிறைய சொல்ல முடியும். இந்த தீட்டாலாம் இருக்கு, இந்த ஆங்குலர் பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் P ஃப்ரம் C இஸ், அதாவது P இங்க இருக்கு, C ல இருந்து ஒரு ஆங்குலர் பொசிஷன் இருக்கும், அதாவது தீட்டாங்கிற ஆங்குலர் பொசிஷன். ஸோ OCP அப்படி போட்டுப்பாங்க. OCPனா OCP இப்படி இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள், இதோட ஒன்று போட்டுப்பாங்க. சரியா? அண்ட் OCP இஸ் ஈக்குவல் டு S2S1M. இந்த OCP இஸ் ஈக்குவல் டு S2S1M இப்படி போட்டுப்பாங்க. இதெல்லாம் இந்த டிரா இந்த இதை டயக்ராம அழிச்சிட்டு தான் நான் எழுதணும். ஸோ நான் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்குலர் பொசிஷன் P from C. Angular position என்ன இருந்துச்சு? OCP, that is equal to theta. From the geometry, the angle OCP and S2 OCP and angle S2 S1M are equal. From geometry பார்த்தா நமக்கு அப்படி ஈக்குவலா இருக்கும் அந்த ஆங்கிள். ஸோ அதனால நம்ம என்ன போடுற போறோம் அப்படின்னா OCP equal to S2 S1 equal to theta. ஆல்ரெடி நமக்கு தெரியும் OCP is equal to theta சொல்லும். So S2 S1 is also equal to theta. இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம். எந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இதையும் அழைச்சிடுறேன். S2 sorry S1 S2 இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் angle of S1 is S2M. ஸோ அது எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கும்? This is M, this is S2, this is S1 இப்படி இருக்கும். ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம பாத் டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ தீட்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும்.
அப்ப sin theta பாருங்க. sin theta is equal to என்ன பண்ணுவோம் நம்ம opposite by adjacent side. சாரி opposite by hypotenuse. சரியா? ஓகேவா? சோ தீட்டாக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? என்ன இருக்கு? தீட்டாக்கு ஆப்போசிட் s2m. ஓகேவா? ரைட். சோ ஹைபோடென்ஸ் யூஸ் பண்றது தான் எதுன்னு நீங்க பார்க்கணும். இதுதான் ஹைபோடென்ஸ். சோ இத மறக்க கூடாது. ஸ்மால் d. சோ தென் d நம்ம அந்த சைடு கொண்டு போனா d sin theta equal to s2m. ஓகேவா? d sin theta is equal to s2m. ஆல்ரெடி நம்ம டெல் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் நம்ம போடும்போது 2 பட் புக்ல பாத்தீங்கன்னா 7.26ல இருக்கும். டெல்லோட ஈக்குவேஷன் என்னது? ஏற்கனவே s2m க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? d sin theta. அதை நான் மேல எழுதிக்கிறேன். s2m equal to d sin theta. Already we know that del is equal to s2m. நம்ம டெரைவ் பண்ணிருந்தோம்ல. சோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். del is equal to d sin theta, which is equation number 3, 4 ஏதோ ஒன்று போடுவோம். ஓகே. இப்போ இந்த ஆங்கிள் நம்ம ஸ்மால் அப்படின்னு இருந்ததுன்னா, if we consider theta is small, sin theta is equal to small, அப்ப tan theta is small அப்பலாம் நம்ம படிச்சிருப்போம். முன்னாடியே படிச்சிருப்போம். பிசிக்ஸும் சரி மேக்ஸும் சரி நம்ம படிச்சிருப்போம். எப்படின்னா இப்ப theta ஸ்மாலா இருக்குன்னா sin theta is approximate to tan theta is approximate to theta அப்படின்னு எடுத்துருவோம். ஞாபகம் இருக்குல்ல? theta ஸ்மால் மட்டும் தான் இப்படி எடுக்க முடியும். சோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இப்போ ஓசிபி பார்க்க போறோம். ஓசிபி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். சோ ஓசிபிக்கு இங்க நான் இப்படி படம் போடுவேன். திஸ் இஸ் சி, திஸ் இஸ் ஓ, திஸ் இஸ் பி. ஓகேவா? சோ திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. சோ ஹியர் நம்ம tan தீட்டா பார்க்க போறோம். tan தீட்டா என்ன வரும்? சோ திஸ் இஸ் y அப்படின்னு பார்த்தாச்சு, திஸ் இஸ் d அப்படின்னு பார்த்தாச்சு. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு அப்படிதானே? சோ y பை d அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். தட் இஸ் tan theta. tan theta equal to y by d, பட் நம்ம தீட்டா ஸ்மால்னா tan thetaவும் நம்ம தீட்டான்னு வச்சுக்கலாம். சோ இந்த tan theta பதிலா நம்ம தீட்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நமக்கு ரெண்டு எண்ணம் வந்திருக்கும். ஒன்னு del is equal to d sin theta, இன்னொன்னு பாத்தீங்கன்னா theta is equal to y by d அப்படின்னு வரும். சோ இந்த ரெண்டுத்தையும் நான் திருப்பி மேல எழுதிக்கிறேன். del is equal to d sin theta. ஓகேவா? ஒன் டைம் and tan theta equal to y by d அப்படிங்கிற another term. theta is small, அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா d theta. சோ இதையும் theta. ஓகேவா? அப்ப theta பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். del is equal to d into y by d. This is the equation for path difference. நம்ம ஹெட்டிங் என்ன பார்த்தோம்? equation for finding the path difference. இதுதான் path difference ஓட equation. Small d y by d. Based on the condition of the path difference, the point P may have a bright dot dark fix. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா பாயிண்ட் P ல வந்து பிரைட் டார்க் மாத்தி மாத்தி வரும். எந்த இடத்துல பிரைட் இருக்கும் டார்க் இருக்கும் அப்படிங்கறத எதை டிபெண்ட் பண்ணிருக்கா? பாத் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? அதனால இங்க பாத்துக்கோம். del is equal to d y by d small d அப்படி சொல்லிட்டு. சோ இப்போ இத நான் ரீகால் பண்றேன். ஸ்மால் d என்னது அப்படின்னா the distance between the slit. y ங்கற என்னன்னா the distance between the center of the screen O to any point. Yes, correct. And capital D, the distance between the slit and screen. So இவ்வளவுதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you can get del. That is path difference. Is clear? ஓகேவா? ரைட். சோ இதெல்லாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் பிரைட் ஃபிரிஞ்ச், கண்டிப்பா டார்க் ஃபிரிஞ்ச், ஈக்குவேஷன் பேண்ட்வித் எல்லாமே வரும். பட் ஒரே கிளாஸ் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கண்டிஷன் ஆஃப் பிரைட் ஃபிரிஞ்ச் மட்டும் இப்ப நான் நடத்திருக்கேன். ஓகேவா? சோ மீதி உள்ளதை நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை கண்டினியூ. ஏன்னா எப்படி லைக் யங்ஸ் டபிள்யூசி பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரும். ஸோ அந்த டாபிக் நம்ம இங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்த அதுலேயே கண்டிஷன் பாத்தீங்கன்னா இப்போ கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃபிரிஞ்ச் ஆர் மேக்சிமா, இத கூட தனியா ஒரு 2 மார்க் கேட்பாங்க. 5 மார்க்ல நம்ம சேர்த்து எழுதணும். தனியா 2 மார்க் நம்ம எழுத தெரியணும். ஓகேவா? சோ இப்போ
P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எழுதும். P is any point from the O. சரியா? Yங்கிற டிஸ்டன்ஸ். இந்த Pங்கிற பாயிண்ட்ல மேபி பிரைட்டா இருக்கலாம் இல்ல டார்க்கா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னோம். பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஆஃப் பாத் ரெஃபரன்ஸ். சோ இந்த இடத்துல அது பிரைட்டா இருக்கு ஆர் மேக்ஸிமம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டிஷன்? அதான் பார்க்கணும். இதே மாதிரி அந்த Pங்கிற பாயிண்ட் டார்க்கா இருக்கு ஆர் மினிமம் அப்படிங்கிற இருக்கிறது என்ன கண்டிஷன் அப்படிங்கறத அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? சோ இப்போ பார்க்கறது பாத்தீங்கன்னா the condition for P to have a concentric interference. So ஒரு நோட்ஸ் கண்டி இப்படி எழுதுறேன். concentric interference or bright fringe. So அந்த Pங்கிற பாயிண்ட் bright fringe ஆ இருக்கணும் அப்படிங்கிற that is called as concentric interference. அப்ப என்ன கண்டிஷன்? path reference தான் டிபெண்டன்ட் அப்படின்னு படிச்சிருந்தோம். சோ path reference பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? del is equal to n lambda அப்படின்னு இருக்கணும். சோ n is equal to 0 1 2 அப்படிங்கறத போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து del is equal to என்ன பார்த்தோம்? இப்பதான் பார்த்தோம். small d y by d அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து n is equal to 0 போட்டு பாருங்க. del is equal to 0. 1 போட்டு பாருங்க lambda. 2 போட்டு பாருங்க 2 lambda. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் del. கரெக்டா? சோ del is equal to n lambda அப்படி இருக்கு. ஆல்ரெடி del is equal to dy by dt. அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா நம்ம? ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்ன நடக்கும்னா dy by ஏன்னா ரெண்டுமே del தான் பாத் டிஃபரன்ஸ் தான். dy by d is equal to n lambda. then y is equal to y தான் நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணலாம்? y the d ஃபர்ஸ்ட் அந்த சைடு பண்ணலாம். n lambda capital D by small d அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? and as well as நம்ம n is equal to 0 1 2 3 அப்படின்னு போடும்போது இதுல 0 போட்டீங்கன்னா எல்லாமே 0, 1 போட்டீங்கன்னா lambda d by d, 2 போட்டீங்கன்னா 2 lambda d by d இந்த மாதிரி வரும். சோ yn அப்படி போட்டீங்கன்னா அந்த நீங்க n ன்னா என்ன நம்பர்ஸ் 1 2 3 எதெல்லாம் போட்டுக்கலாம். சோ 1 2 3 போடுறதுனால yn is equal to n lambda d by small d. This is the condition for the point P to have a bright fringe. அந்த பாயிண்ட் P ஸ்கிரீன்ல இருக்க அந்த பாயிண்ட் P பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்குன்னா இந்த கண்டிஷன் இருக்கும். பாத் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணுமா? n into lambda d by இந்த ஃபார்முலா இருக்கணும். இப்படி இருந்துன்னா y யோட மதிப்பு ஒண்ணு கிடைக்கும்ல, ஒரு வேல்யூ கிடைக்கும். சோ அந்த இடம் அப்போ bright fringe இருக்கும். The distance yn is the distance of the nth bright fringe from the point O. ஆல்ரெடி நமக்கு தெரியும் yn அப்படி போட்டு y 1 போட்டா ஒன்னாவது பிளேஸ் அந்த ஒன்னாவது நம்பர் அப்படின்னு அர்த்தம். nthனா nth n போடணும்னா nth bright fringe. சோ இந்த மாதிரி உங்களுக்கு சம்ல கேட்பாங்க இல்லைன்னா ஏதோ இன்டர்வியூல கூட கேட்பாங்க n bright fringe பாக்குறதுக்கு என்ன மாதிரி வேணும்? nthல எந்த நம்பர்னாலும் போடலாம். மேபி 2 or 3 5 எதுனாலும் போடலாம். சோ போட்டீங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல அங்க என்ன வரப்போகுதுன்னா வேல்யூ வரும். சோ that is the condition for bright fringe at that point. சரியா? yங்கிற அந்த பாயிண்ட்ல bright fringe கிடைக்குது இந்த பாயிண்ட். அப்போ கண்டிஷன் என்னது? yn is equal to n lambda by d. சோ path difference எப்படி இருக்கணும்? n lambda வரணும். ஆல்ரெடி path difference we know that dy by d. சோ கம்பேர் பண்ணி போடுறோம். அவ்வளவுதான். சரி சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது வரைக்கும் போதும். எனக்கு எதுவும் டவுட் இருக்கா? சோ அடுத்த கிளாஸ்ல இதோட கண்டினியூஷன் அந்த கண்டிஷன் ஃபார் டார்க் ஃபிரிஞ்ச் பார்ப்போம். சோ இன்னைக்கு என்ன பார்த்தோங்கிறத லேசா ரீகால் பண்ணிடுறேன். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் பார்த்தோம். தட் இஸ் டபுள் ஸ்லிட் எடுத்துட்டோம். வேவ் ஃபார்ம் ஆகுது, ஒரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும், ஸ்கிரீன் வைக்கிறோம். சோ சென்டர் பாயிண்ட் O அண்ட் எனி பாயிண்ட் P அப்படிலாம் எடுத்து வச்சிருந்தோம். சோ இந்த P ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், டிஸ்டன்ட் பிரைட் அண்ட் டார்க் ஃபிரிஞ்ச் எல்லாம் கிடைக்கும் அக்கார்டிங் டு த பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் ஆஃப் பாத் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு இந்த பாத் டிஃபரன்ஸை ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம என்ன ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம். S1 to S2P க்கு ஒரு mங்கிற லைன். சோ அதுக்கப்புறம் ஆங்கிள் பார்க்கணும். del is equal to எப்படி வந்துச்சு, del is equal to S2M வந்துச்சு. அப்புறம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்து sin theta tan theta எல்லாம் கண்டுபிடிச்சோம். சோ theta is smallனால ஃபைனலி பாத் டிஃபரன்ஸ் is del is equal to dy by d அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சோ இந்த கண்டிஷனை வச்சு பிரைட் ஃபிரிஞ்ச் இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன்னா பாத் டிஃபரன்ஸ் del is equal to n lambda இருக்கணும். அப்ப ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபைனலா இந்த ஈக்குவேஷன் நம்ம கெட் பண்ணிட்டோம். சரியா? இதுதான். ஓகே, மீதியோட அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். டவுட் இல்லைங்களா? சரி, நான் கிளாஸ் நிறைய செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.